அன்பான நேயர்களுக்கு வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் என்னுள்ளே மாற்றம் வந்தாச்சு. அத்தியாயம் 7. நிதி அழும் சத்தம் நிவிதாவை எழுப்பிவிட அவன் முதுகு குலுங்குவதை பார்த்து அருகில் சென்றாள். அவன் தோள்களில் கை வைத்தவள், நிதி, ஏன் இப்படி அழற? என்னாச்சு? அவளின் கேள்வியில் அழுகையை விழுங்கி அவனை சமன் செய்தவன் தோள் மீது இருக்கும் அவள் கையை எடுத்து விட்டான். ஒன்றும் இல்லை, சாரி, தூங்கும்போது உன்னை தொந்தரவு பண்ணிட்டேன். நீ தூங்கு போ, அப்புறம் என்னை தொடாத நிதி கூறவும், தொந்தரவு எதுவும் இல்லை, சில விஷயம் பேசிடுவோமா? அதான் நமக்கும் நல்லது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் நிதி. சின்ன வயசில் என் அப்பா கூட தான் நீ அதிக நேரம் இருப்ப. அப்போல்லாம் உன் மேலே பொறாமல் இருந்தது. அவர் ஏன் அப்பான்னு தோணும். மதியும் கவியும் என்னோட தான் இருப்பாங்க. நீ எங்களோட விளையாடக்கூட வராமல் இருந்தப்போ சரியான சீன் பார்ட்டின்னு நினச்சிருக்கேன். நான் வயசுக்கு வந்த அப்புறம்தான் சில விஷயம் புரிஞ்சுது. இப்போவும் மதியை என்னால் அடிக்க, ஏன் கெட்ட வார்த்தையில் கூட திட்ட முடியும். கவி எனக்கும் தம்பி போல தான். ஆனால் நீ வேற. உன் மேலே எனக்கு நிறைய மரியாதை. எங்கள் அப்பா உன்னை பாராட்டும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நீ டாக்டர் ஆனப்போ நானே டாக்டர் ஆன சந்தோஷம். உன் மேலே தனி அன்பும் அக்கறையும் இருந்தது. இப்போவும் இருக்கு. நான் பார்த்து ரசித்த ஆண்களில் என் அப்பா, நிதி, அதுக்கு அப்புறம்தான் மதியே. எனக்கு உன்னை தெரியும் நிதி. உன் குற்ற உணர்வு புரியுது. நீ எந்த தப்பும் செய்யல. உன் ஹரிதா இல்லாம போயிருந்தா இந்த கல்யாணம் இத்தனை உறுத்தல் தந்திருக்காது. முதல் காதல் மறக்காது, மறக்கவும் முடியாது. எனக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த கல்யாணம் நடந்தது. எனக்கு முழு சம்மதம். நம்ம குடும்பம், மரியாதை, இப்படி எதுக்காகவும் நான் சரின்னு சொல்லலை. எனக்கு நவநீதியை பிடிச்சிருக்கு. என்னால் அவனை வேண்டாம்னு சொல்ல முடியாது. நான் பார்த்து ரசித்து வியந்த ஒருத்தனை வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு நான் முட்டாளும் இல்லை. அதே நேரம் எனக்கு நவநீதி தான் வேணும். ஹரிதாவோட காதலன் இல்லை. ஹரிதாக்கு முன்னாடியே உனக்கு என்ன தெரியும். என்ன காயப்படுத்த உன்னால் முடியாது. என் மேலே அன்பும் அக்கறையும் உனக்கும் இருக்கு. உன் மனசில் எனக்கும் இடம் இருக்கு, எப்பவும் இருக்கும். உனக்குள்ள மாற்றம் வரும். அதுவரை நான் காத்திருக்கேன். எனக்கு இதில் எந்த வருத்தமும் இல்லை. எல்லாம் சரியாகும் நிதி. நான் நேற்று சொன்ன மாதிரி தான் உங்ககிட்ட எந்த உரிமையும் எடுக்க மாட்டேன். நீ எப்போ சொல்றியோ அந்த நிமிஷம் வாழ்க்கையை தொடங்குவோம். நீ டாக்டர் தானே, உனக்கு நான் சொல்லணுமா? எவ்வளோ எமோஷன் தாண்டி வந்திருப்ப. காயம் ஆற அதை தொடக்கூடாது. காயத்தை தொட்டுக்கிட்டே இருந்தா வலி பெருசு தான் ஆகும், காயமும் ஆறாது. அப்புறம் உனக்கு அட்வைஸ் பண்ண எனக்கு அதிகாரம் இருக்கு. அதை தந்ததும் நீதான். நீ ரொம்ப வளர்ந்துட்ட நிவி. நல்லா பேசவும் செய்கிற. நீ சொன்னது உண்மைதான். நான் இப்போ வர ஹரிதாவோட நினைவில் தான் இருக்கேன். ஆனால் அவள் காதலனா இல்லை. அவளை விட்டு நான் பிரிஞ்சு சரியாக 5 மாதம் ஆகுது. இதுவரை ஒரு மெசேஜ் கூட இல்லை, ஒரு நல்ல விசாரிப்பு இல்லை. நான் ஏமாந்த உணர்வு எனக்கு. இந்த சிகரெட், தண்ணி, கஞ்சா, வேற போதை மருந்து, பொம்பளை சகவாசம், இதெல்லாம் இருந்தால் அதை விட்டு மறந்து சிகிச்சை எடுத்து அதிலிருந்து வெளியே வந்துட முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக உயிரை குடிக்கிற ஒரு நோய் எது தெரியுமா? காதல் தோல்வி. அதிலிருந்து வெளியே வர வழியே இல்லை. என்னால் என் இழப்போட வலிக்கும் என் காதலுக்கும் நடுவில் நின்று எதையும் யோசிக்க கூட முடியல. நானும் எல்லாம் தெரிஞ்சுதான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் தெரிஞ்சுதான் நீயும் சம்மதம் சொல்லியிருக்க. என்ன இருந்தாலும் நான் செஞ்சது தப்பு தானே. மனசில் வேற ஒருத்தி இருக்கும்போது உன் கழுத்தில் தாலி கட்டி உன்னையும் என் வலியில் இழுத்து விட்டுட்டேன். சராசரி பொண்ணா உனக்கும் எவ்வளோ ஆசையும் கனவும் இருந்திருக்கும். நான் இல்லாமல் வேற ஒருத்தன் இந்த இடத்துல இருந்திருந்தா இந்த பேச்சுவார்த்தை எதுவும் இல்லாமல்
அவன் நெஞ்சில நிம்மதியா தூங்கி இருப்பதானே. இதோ இப்ப என்ன பிடிக்கும்னு சொல்ற உன்னை பார்த்து என்னால வருத்தப்பட தான் நிவி முடியுது. நான் ஒன்றும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னெல்லாம் முடிவெடுக்கவே இல்லை. எனக்கு தெரியும் இந்த வலி மறக்காத வர என்னால் இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு. எனக்கும் ஆசை இருக்கு, கூட்டு குடும்பமா, என் பொண்டாட்டி குழந்தைங்க கூட, என் தம்பிங்க அவங்களோட பொண்டாட்டி பிள்ளைங்க, அம்மா அப்பா மாமா அத்தை, நிவி அவளோட புருஷன் குழந்தை, இப்படி பெரிய குடும்பமாக வாழணும். நீ கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு போயிடுவ, மாமாவையும் அத்தையையும் என் கூடவே வச்சுக்கணும்னெல்லாம் யோசிச்சிருந்தேன். அந்த ஆசையை கூட நான் ஹரிக்காக விட்டு கொடுக்க தயாராக இருந்தேன் நிவி. எனக்கு கிடைச்சது என்னவோ ஏமாற்றம்தான். என்னை இந்த அளவுக்கு நீ புரிஞ்சுக்கிட்டதே போதும். இந்த ஜென்மத்தில் நீ தான் என் பொண்டாட்டி. என்னால் முடிஞ்ச வர உன்னை சந்தோஷமாக வச்சுருப்பேன். நமக்குள்ள ஒரு சராசரி கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்க வேண்டிய தாம்பத்தியத்துக்கு மட்டும் நாளாகும். அதுவரை என்னை மன்னிச்சிடு. நவநீதி கூறி முடிக்க, மன்னிப்பெல்லாம் வேண்டாம், இப்போ மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்குதானே? மனசில் உள்ள பாரம் இறங்கியிருக்கு. பேசி பேசி பசிக்குது எனக்கு. உனக்கு பசிக்கலையா? நிவிதா கேட்க, நான் சரியாக சாப்பிட்டே ரொம்ப நாளாச்சு. இப்போ போய் சாப்பிட உட்கார்ந்தா என்ன சொல்லுவாங்க? சாப்பிட வீட்டில் ஸ்வீட்ஸு ஃப்ரூட்ஸ் இருக்குது, எடுத்துகிட்டு வரட்டா? இந்நேரத்தில் இனிப்பு சாப்பிடக்கூடாது. அதுவும் பழமும் ஸ்வீட்டும் ஒன்றா சாப்பிடவே கூடாது. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் ரூமுக்கு கொண்டு வரேன். ஃப்ரூட் சாலட் கொண்டு வா. எனக்கு கொஞ்சமாக போதும், நீயும் இதையே சாப்பிடு. நடு ராத்திரி ஆகுது, இந்நேரத்தில் எதுவும் சாப்பிடக்கூடாது. உனக்கு ரொம்ப பசிச்சா பால் குடி. நிவிதா சரியென சமையலறை சென்றவள் இருவருக்கும் பழக்கலவையை கொண்டு வந்தாள். டிவி ஆன் செய்து அமர்ந்தவள் டிஸ்கவரி தமிழ் போட யானைகளை பற்றிய தொகுப்பு ஒளிபரப்பாக இருவரும் அதை பார்த்து கொண்டே உண்டனர். ரொம்ப நாள் ஆச்சு இல்லை இப்படி ஒன்றா சாப்பிட்டு. டிஸ்கவரி சேனல் பார்த்ததும் எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. நிதி கேட்க, நிவிதா வாய்விட்டு சிரிக்க, அவளை பார்த்து அவனும் சிரித்தான். 2 பேரும் டிவி ரிமோட் கண்ட்ரோல் கேட்டு சண்டை போடுவோம். அம்மா 2 பேரும் சமத்தா டிஸ்கவரி பாருங்கன்னு சொல்லி வச்சுட்டு போவாங்க. நான் சேனல் மாற்றுவேன். எங்கள் அம்மா திட்டும்போது பழியை நீ வாங்கிப்ப. உனக்கு அடி விழாது, ஆனால் அப்பவும் எனக்கு திட்டு விழும். நிவிதா கூற, எனக்கு அறிவியல் விலங்கியல் மேலே ஆர்வம் வந்ததே அப்படித்தான் தெரியுமா. முதலைய பார்த்தா நீ எப்படி பயப்படுவ தெரியுமா? இன்னும் அந்த பயம் இருக்கா? இப்போ பல்லியை பார்த்தே பயந்து கத்துவேன். அவ்வளோ முன்னேற்றம். நிதி அதை கேட்டு சிரிக்க, நிவிதா அவனையே பார்த்திருந்தாள். அமுதா சொன்ன வார்த்தைகள் அவள் செவிகளில் மீண்டும் கேட்டது. நேற்று மதி கூறிய அறிவுரைக்கு மனதார அவனுக்கு நன்றி கூறினாள். இருவரும் உண்டுவிட்டு டிவி பார்த்து கொண்டே படுத்திருக்க நிதி உறங்கியிருந்தான். நிவிதாவும் டிவி அரைவிளக்கு எல்லாம் அணைத்துவிட்டு உறங்கியிருந்தாள். காலை விடியல் அவளுக்கு புதிதாக இருந்தது. கல்யாணமான புதுப்பெண்களுக்கு இருக்கும் புன்னகை பூரிப்பு என இன்பமாக உணர்ந்தாள். குளித்து வந்தவள் நைட்டியுடன் அன்னையின் அறைக்கு சென்று நீல நிற பட்டுப்புடவை கட்டிக்கொண்டாள். நிதிக்கு நீண்ட நாளுக்கு பின் கிடைத்த நல்ல உறக்கம் என்பதாலும் மனம் பாரம் குறைந்து விட்டது என்பதாலும் அவனின் அன்றைய திருப்பள்ளி எழுச்சி காலை 10 மணி ஆகியும் நடைபெறவில்லை. நிதி விழிக்காததும் இரவு நிவி உண்பதற்கு பழங்களை அறைக்குள் கொண்டு சென்றதையும் காலையில் அவளின் முகத்தில் இருந்த மகிழ்வும் சொந்தங்களுக்கு பெரும் நிம்மதியை தந்தது. இருவரும் இணைந்து விட்டனர் என அவர்களின் கற்பனை குதிரையை ஓடவிட்டு இருந்தனர். நெருங்கிய மூத்த சொந்தங்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் கிளம்பி செல்ல வீட்டில் கூட்டம் கொஞ்சம் குறைந்திருந்தது. நிதி நண்பகலில் எழுந்து அமர்ந்து சோம்பல் முறித்து முகத்தை துடைத்து பார்க்கவும் தான் அவனுக்கு தான் இருப்பது நிவிதாவின் வீட்டில் என புரிந்தது.
அவன் பெட்டியை திறந்து டவல் எடுத்துக்கொண்டு குளிக்கச் சென்றவன் குளித்து வரவும் அவனுக்கு நீல நிற ஷர்ட் காத்திருந்தது. அதை போட்டுக்கொண்டு அறை விட்டு வெளியே வர நேராக அவனை பந்தியில் அமர வைத்தனர். அன்று கறி விருந்து. தவமணி புன்னகையோடு இலை போட நிவிதாவை அவன் பக்கத்தில் அமர சொல்ல அவளும் அமர்ந்தாள். எழுப்பி விட்டு இருக்கலாம்ல, மதிய சாப்பாடு வரையா தூங்கியிருக்கேன் நிதி கேட்க, உன் மாமா அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார், நீ தான் எழுந்திருக்கல, அதான் தூங்கட்டோன்னு விட்டாரு நிவிதா புன்னகையோடு கூறவும், அச்சோ இது வேறையா? சரி, ஏன் இவங்கெல்லாம் ஒரு மாதிரி என்னை பார்த்து சிரிக்கிறாங்க நிதி கேட்கவும் நிவிதாவின் முகம் புன்னகையில் விரிந்தது. அது வந்து ராத்திரி நான் ஃப்ரூட் சாலட் கொண்டு வந்தது, டிவி ஓடினது, நீ லேட்டாக எழுந்தது, இப்படி எல்லாம் ஒன்றா சேர்த்து கற்பனை குதிரையை ரேஸ் விட்டு இருக்காங்க. என்ன? ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நிதி பதற. எதுக்கு இப்போ மூஞ்சியில் ஷாக்கை காட்டிகிட்டு இருக்க? நமக்கு என்ன, அவங்க கற்பனை, அது என்னவோ நினைக்கட்டும், நீ கறி விருந்த மட்டும் என்ஜாய் பண்ணு நிதி அவளை பார்த்து சிரிக்க ஜெயந்தி பரிமாற இருவரும் இலையில் கவனமாக கறி விருந்து இனிதே நிறைவு பெற்றது. உண்டுவிட்டு சோபாவில் அமர்ந்திருந்தவனை சில சொந்தம் கேலி செய்ய உள்ளே பதட்டம் இருந்தும் வெளியே சிரித்து வைத்தான். மாலை சொந்தங்கள் எல்லாம் கிளம்ப இருவருக்கும் சினிமா டிக்கெட் கொடுத்து விட்டு சென்றனர். நிதி விழிக்க நிவிதா தலையாட்டினாள். அவளின் அழைப்புக்கு செவி கொடுக்க இருக்கிறானே ஒரு அடிமை, அதுவும் நண்பன் என்னும் பெயரில், அவனுக்கு அழைப்பை ஏற்றவன், நிவி செம்ம சோறு இல்லை, பிரியாணி சூப்பர், அத்தை செஞ்ச ஈரல் வறுவல் இன்னும் சூப்பர், நல்ல சோறு நல்ல தூக்கம், இதுக்காகவே கல்யாணம் பண்ணிக்கலாம் போல. டேய், படத்துக்கு போகிறோம், 2 டிக்கெட் இல்லை 4 இல்லை 18 டிக்கெட் புக் பண்ணு. நீயும் எங்கள் அண்ணனும் போக கொடுத்தா நீ விட்டா ஊரையே கூப்பிட்டு போவ போல. அப்போ இந்த பிளான் உன்னோடது தான் இல்லையா? கல்யாணமானதும் புருஷன் பொண்டாட்டி புது படத்துக்கு போகணும், அதான் எழுதாத சட்டம். போயிட்டு வாங்க. ப்ளீஸ்டா புரிஞ்சுக்க நிவிதா தயங்கி மதியிடம் கெஞ்ச. நீ புரிஞ்சுக்க, அவனை அந்த நத்த ஓட்டிலிருந்து வெளியே கொண்டு வா, அவனோட நீயும் சுருங்கிடாத. போயிட்டு வாங்க. நிவிதா தயக்கமாக மதியிடம் பேசுவதை கண்ட நிதி கிளம்பி இருந்தான். கிளம்பி வா நிவி, படத்துக்கு போயிட்டு வரலாம். சாரி, நீ எனக்காக இப்படி எல்லாத்துக்கும் சங்கடப்பட வேண்டாம், தயங்கினது ஏன் தப்பு, மணியாச்சு போ நிதி சொல்ல நிவிதாவும் கிளம்பி வர இருவரும் திரையரங்கம் சென்றனர். நிவிதா வயதுக்கு வரும் முன் இருவரும் ஒன்றாக படம் பார்த்தது. இப்போது பல வருடம் கழித்து தனியே கணவன் மனைவியாக வந்திருந்தனர். திரையில் சிவப்பு மஞ்சள் பச்சை என படத்தின் பெயர் வர இருவரின் இல்லறம் இனிதே தொடங்க காதலும் காலமும் பச்சை விளக்கை ஒளிர விட்டிருந்தது. அத்தியாயம் 8. படத்தின் இடைவெளியில் நிவிதாவை தனியே அமரவிடாது அவனுடன் அழைத்து சென்றான். அவள் கேட்டதை வாங்கி கொடுத்து படம் பார்த்து இரவு இல்லத்திற்கு அழைத்து வந்தான். படம் நல்லா இருந்ததில்ல, ரொம்ப நாளாச்சுல்ல இப்படி ஒன்றா போய், இனிமேல் மாதம் ஒரு படத்துக்கு போவோம் நிவி சொல்ல, எனக்கும் ஒரு மச்சான் இருந்திருக்கலாம்னு தோணுச்சு படம் பார்த்து, அவ்வளோ சூப்பர், ரொம்ப நாள் இல்லை வருஷம், இனிமேல் கண்டிப்பாக போகலாம். எதுக்கு உனக்கு மச்சான்? இந்த மதி கூடவும் கவி கூடவும் இருந்து தம்பியே வேண்டாம்னு ரொம்ப வருஷம் முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன். தங்கச்சி பிறந்திருக்கலாம் எனக்கு, எங்கள் அத்தை தான் பாவம், வீடே ஒரே ஆம்பளை வாசம், நீங்கள் 4 பேரும் ஆம்பளை, ஒரு புடவை எடுக்க கூட நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்க. என் பாதி சாரீஸ் அத்தையோட செலெக்ஷன் தான். உனக்கு தங்கச்சியா? அப்போ எனக்கும் தான் ஆஃபர், மச்சானை விட ஸ்பெஷல் சொல்லிவிட்டு நிதி சிரிக்க
நிவி முகத்தில் சட்டென ஒளி குறைய, அச்சோ சாரி, சும்மா உன்னை சீண்டி பார்க்க சொன்னேன். இப்படியெல்லாம் பேசுவியா நீ? இவ்வளோ ஜாலியா? நீ ஒரு ஊம சாமியார்னு நினைச்ச. பேசினா தானே நிவி தெரியும். உனக்கு மதி தானே ஃப்ரெண்ட், என்னதான் கண்ணுக்கே தெரியாத. ஆமாம், ரொம்ப நாளாக கேட்கணும்னு இருந்தேன். ஏன் நீ நம்ம வீட்டுக்கு வர்றதில்ல? ஏதாவது பண்டிகை முக்கியமான விஷயம் இருந்தால் தான் வருவ. ஏன் அப்படி? அதுவா, அது நீ வயசுக்கு வந்த அப்புறம் எனக்கும் கூச்சமாக இருந்தது. அதை விட. கூச்சமா? உனக்கு கூச்சம், இதை நான் நம்பணும். பொய் சொல்லாத. அப்போ உனக்கு காரணம் தெரியும் தானே? அப்போ அதை பேசாமல் விடு. சரி, பேசலை. உனக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன? நிதி இப்போது கண்கலங்கி போய் நிவிதாவை பார்க்க, இப்போது நிவி அவனை பார்த்து தலைகுனிய காரை செலுத்துவதில் கவனமானான். இல்லம் வந்து இரவு உணவாக பால் மட்டும் கேட்டு குடித்தவன் அறைக்குள் சென்று விட்டான். நிவிதா இரவு உணவு உண்டுவிட்டு வர, நிதி அந்த அறையில் இருக்கும் அவளின் சிறுவயது படத்தை பார்த்து நின்றிருந்தான். சாரி நிதி, ப்ளீஸ். நிவி கூறவும், நான் ஏன் இப்படி இருக்கேன் தெரியுமா? எதுலேயும் பெருசாக கலந்துக்காம, யாரோடையும் அதிகம் ஒட்டாம, எல்லாத்தையும் தூரத்துலேருந்தே ரசித்து, எல்லாத்துக்கும் சின்ன சிரிப்பை மட்டும் கொடுத்து, பெரிய சோகம் வந்தாலும் எனக்குள்ளேயே புதைச்சு அமைதியாகவே இருக்கேன் தெரியுமா? என்னால் யாரையும் இழக்க முடியாது. ஒருத்தரை நேசிச்சா அவங்கள யாருக்கும் விட்டுத்தர முடியாது. நான் நேசிக்கிற ஒருத்தர் என்னை கொஞ்சம் விலகி போனாலும் தாங்க முடியாது. அது பெரிய வலி நிவி. அதான் யாரோடவும் அதிகம் சேர மாட்டேன். பார்க்குறவங்க திமிர், சீன் பாற்றி, தலகணம் இப்படி நிறைய சொல்வாங்க. ஆனால் எனக்கு அமைதி இதில் தான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிவிதா. வயசுக்கு வர வரைக்கும் உன்னோட தானே நானும் இருந்தேன். ஒன்றா தான் விளையாடுவோம். நீ வயசுக்கு வந்த அப்புறம் அம்மா உன்னை அடிக்கடி பார்க்க போகக்கூடாதுன்னு எனக்கும் மதிக்கும் சொன்னாங்க. எனக்கு அப்போது 17 வயசு. எனக்கு புரிஞ்சுது ஏன்னு. அதனால் அடிக்கடி வீட்டுக்கு வரமாட்டேன். ஆனால் நீ அதுக்கப்புறம் என்னோட பேசவே இல்லை. நானும் என் படிப்புக்காக ஹாஸ்டல் போயிட்டேன். நீயும் என்னை விட்டு விலகி போயிட்ட. மதி கூட நீ சகஜமாக பேசும்போது பொறாமையாக இருக்கும். அப்புறம் நாளாக ஆக அதெல்லாம் கடந்துட்டேன். நீ எனக்கு சம்மதம் சொன்னதா அம்மா சொன்னப்போ உண்மையாக என் மனசில் இருந்து பழைய நவநிதி சந்தோஷப்பட்டான். அடுத்த நிமிஷம் என் வலி உனக்கு தரக்கூடாதுன்னு மறுத்தேன். எப்படியும் கல்யாணம் பண்ணதானே போகிறேன்னு அம்மா பேசவும் தான் என்னால் எதுவும் செய்ய முடியல. கல்யாணம் பண்ணாலும் உன்னை எங்கேயும் எப்பவும் காயப்படுத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் தாலி கட்டினேன். என்னை விட்டு விலகி போனது நீ தான். ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கிற வீட்டில் ஆம்பளை பையன் எப்பவும் இருந்தால் தப்பாக நினைப்பாங்க. அதான் நான் தள்ளி நின்னேன். உன்னை விட்டு நான் விலகினதே இல்லை. இந்த உணர்வு காதலான்னு கேட்டால் இல்லை. ஒரு நாளும் உன்னை நான் காதல் உணர்வில் பார்த்ததில்லை, தொட நினச்சதில்லை. ஆனால் நிவிதா மேலே அதிக உரிமையும் அக்கறையும் அன்பும் இருந்தது. நவநிதி கூற, எனக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது நிதி, சாரி. நான் விலகியெல்லாம் போகலை. புரியாத உணர்வு அப்போ எனக்கு. எனக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த பீரியட்ஸ், ஏன் மதி கூடவும் உன்னோடவும் விளையாடக்கூடாது, வெளியே போகக்கூடாது, இப்படி நிறைய கேள்வி. என் உடம்புல வந்த மாற்றம். அதை விட உன்னை நான் எவ்வளோ சைட் அடிச்சிருக்கேன் தெரியுமா? அப்போ பயமாக இருக்கும். யாருக்கும் தெரியாமல் உன்னை பார்ப்பேன். மதியை தேடி வந்தாலும் உன்னை பற்றி விவரம் வாங்கிப்பேன். இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம் சொன்னதே பெரிய குழப்பத்தில் தான். ஆனால் என் குழப்பம் போனதே நேற்று கோவிலிருந்து வரும்போது தான். மதி தான் புரிய வச்சான் என் காதலை. நான் வயசுக்கு வந்த நாள்லேருந்து இனக்கவர்ச்சியாக ஆரம்பித்த ஈர்ப்பு உன் மேலே எனக்கு காதலை தந்திருக்கு. எனக்கு நிதி மேலே அதிக உரிமையும் அன்பும் அக்கறையும் இருந்தது, கூடவே காதலும்.
நீ அழுதா தாங்க முடியாத அளவுக்கு காதல். என்னை பொறுத்தவரை என் முதல் காதலும் நீதான், என் கடைசியும் நீதான். நிவிதா அவனை அணைத்துக்கொண்டு அவன் நெஞ்சில் தலை சாய்ந்து இருக்க, நிதி அப்படியே கண்கலங்கி நின்றிருந்தான். அவனை விட்டு பிரிந்தவள் அவனுடைய கண்களை துடைத்துவிட்டு, நான் உனக்காக காத்திருக்கேன். உன் காயம் சீக்கிரம் சரியாகும். என்ன ஆனாலும் இனி உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். எதையும் யோசிக்காத நிதி, ப்ளீஸ். இப்போ கொஞ்சம் சாப்பிடு, சரியா? வேண்டாம் நிவி, ப்ளீஸ். மதியம் சாப்பிட்ட கறி விருந்து, சினிமா போய் சாப்பிட்ட ஸ்நாக்ஸ், இப்படி வயிறு ஃபுல். நீ சொன்ன விஷயம் கேட்டு என் மனசு சொல்ல முடியாத உணர்வில் இருக்கு. பசியே இல்லை, காலையில் சாப்பிட்டுக்கிறேன். நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போகிறோமே, மதியம் கவியும் வரேன்னு சொல்லியிருக்காங்க பேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண. நாளைக்கு நிறைய வேலை இருக்குது, உனக்கும் இருக்குது. எங்கள் 3 பேரையும் உனக்கு அடிமையாக பெற்று விட்டு இருப்பாங்க போல எங்கள் அம்மா. அவனுங்க அடிமையான்னு தெரியாது, நீ அடிமை இல்லை. நிவிதா உடைமாற்றி வந்து தூங்க நிதி அவனிடத்தில் படுத்துக்கொண்டான். உறக்கம் வரவில்லை. எண்ணங்கள் அனைத்தும் நிவி சொன்னதே காதில் கேட்டது. கண் மீண்டும் கலங்க அவளை பார்த்தான். காதலை சொல்லிவிட்டு கவலையின்றி கண்ணுறங்கி இருந்தாள். நேற்று மனதின் பாரம் இறக்கிவிட்டு இன்று அந்த இடத்தில் அவளின் காதலை கனமேற்றி விட்டாள். பழைய நினைவுகள் வந்தது. அலைபேசி எடுத்தான் இவர்கள் அனைவரின் சிறுவயது புகைப்படங்கள் பார்க்க. ஆனால் அலைபேசியின் முகத்திரையில் சிரித்தாள் ஹரிதா. அவளை கண்டதும் அலைபேசியை வைத்துவிட்டு ஜன்னல் வழியே வானத்தை பார்த்து கொண்டே உறங்கிவிட்டான். காலையில் அவன் எழுந்து அமர்ந்தபோது அவன் எதிரில் கவியும் கட்டிலின் கீழே மதியும் நிவியும் சண்டை கட்டி கொண்டிருந்தனர். எழுந்து அமர்ந்தவன் சோம்பல் முறிக்க, குட் மார்னிங் அண்ணா. என்ன மாமியார் வீட்டில் விருந்தோம் கவனிப்போம் சூப்பரா? கவி கேட்க, நானே இந்த ஒரு வாரம்தான் நல்லா தூங்கி லேட்டாக எழுந்திருக்கேன், இதுக்கே கிண்டலா? நிதி கேட்க, அண்ணா உனக்கு தெரியாது, புதுசாக கல்யாணமானவங்கள யார் வேணாலும் கிண்டல் பண்ணலாம். கவி புன்னகையுடன் சொல்ல, டேய் கவி, எழுந்து போய் ஹாலில் உள்ள பெட்டியை எடுத்துட்டு வா. நிதி போய் குளி, கோயில் போயிட்டு வரணும். என்னடி எங்கள் அண்ணாவை மிரட்டுற, எங்கள் தம்பியை வேலை வாங்குற? மதி கேட்க, என்ன டீயா? நான் உன் அண்ணி, அண்ணி அம்மாவுக்கு சமம், மரியாதையாக பேசு. நான் சொன்னால் செய்யணும், சரியா? ஏ கவி எழுந்து போ. நிவிதா மிரட்ட, அடியே நேற்று ராத்திரி விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு பார்த்தா உண்மையாகவே என் தம்பிங்களை வேலை வாங்குற. பெட்டியை அப்புறம் கட்டு, இப்போ போய் ஒரு காஃபி கொண்டு வா. நீங்கள் போட்ட சத்தத்தில் தூக்கம் போய் தலை வலிக்குது. என்ன தலை வலிக்குதா? சாரி, எழுந்து குழி, நான் கொண்டு வரேன். கவிநீதியும் மதிநீதியும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க இருவரும் அவர்களுக்குள் பேசிக்கொண்டிருந்தனர். நிவிதா அங்கு இருப்பவர்களை மறந்து அறை விட்டு வெளியில் போய்விட நிதி எழுந்து குளிக்கச் சென்றிருந்தான். அண்ணனும் தம்பியும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துவிட்டு அறை விட்டு வெளியே சென்றிருந்தனர். அன்று மாலை 4 மணிக்குத்தான் நல்ல நேரம் எனவும் நிவிதாவை அழைத்து செல்லலாம் என முடிவு செய்திருக்க காலை குடும்பமாக கோவில் சென்று பெருமாளை தரிசனம் செய்து வந்தனர். பின் மதிய உணவு முடித்திருக்க கவி லூடோ போர்ட் கொண்டு வந்தான். 2 டீம் என நிவிதா நிதியை உடன் அழைக்க மதி பொய்யாக அழுவது போல் நிவியை பார்க்க, சாரி நட்பே, நானும் என் ஆத்துக்காரரும் ஒரு டீம், நீயும் உன் தொம்பியும் ஒரு டீம், ஓகே? கல்யாணமானதும் கைட்டி விட்டல்ல துரோகி, மதி கூறவும் நிதி சிரிக்க அவன் தோளில் மதி அடிக்க அவன் கையை நிவிதா கிள்ளி வைக்க கவி மதிக்காக சப்போர்ட் செய்ய நிதி
அனைவரையும் அடக்கி விளையாட அமர வைத்தான். நீண்ட வருடத்திற்கு பின் நால்வரும் ஒரே இடத்தில் அமர்ந்து சிறு பிள்ளை போல விளையாட அமுதா முகத்தில் வெற்றியும் நிம்மதியும் கலந்த புன்னகை. மாலை நிவி கிளம்பி இருக்க நிதி அறையுள்ளே வந்தவன் கதவை சாற்றிவிட்டு வந்தான். நிவிதா அவனை பார்த்து விழிக்க, எப்போ வேணுமோ அப்போ மாமாவையும் அத்தையும் பார்க்க வந்துடுவோம். நான் பிஸியாக இருந்தாலும் நீ வந்து பார்த்துட்டு எவ்வளோ நாள் வேணாலும் இருந்துட்டு வா. கொஞ்ச நாள் டைம் கொடு நிவி. நமக்குள்ள எல்லாம் சரியானதும் நான் அத்தையையும் மாமாவையும் நம்ம கூடவே கூப்பிட்டு வந்துடுறேன். கிளம்பும்போது அழாத, சரியா? நிதி கூறவும் நிவிதா வாய்விட்டு சிரிக்க நிதி முகம் சுருங்கி போனது. நான் எதுக்கு அழணும்? இந்த 2 வீதி தாண்டினா இருக்கிற நம்ம வீட்டுக்கு போகவா நான் அழப்போகிறேன்? நிதி, நிறைய படம் பார்த்து கெட்டு போயிருக்க நீ. அதெல்லாம் நான் அழமாட்டேன். ஃபீலிங் இருக்குதான். அதான் 2 வீதி தானே. தினம் வேலைக்கு போகும்போது ஒரு விசிட் அடிச்சுட்டு போவோம். வெள்ளிக்கிழமை வந்துட்டு சனிக்கிழமை நம்ம வீட்டுக்கு வந்துடுவேன். சிம்பிள். தேங்க்ஸ் நிவி. நீ அழுவியோ, அத்தை மாமா எல்லாரும் அழுதா நான் எப்படி கூப்பிட்டு போவேன்? அதான் டென்ஷனாக இருந்தது. இப்போ நான் ரிலாக்ஸ். இதுக்கு தான் கதவெல்லாம் சாத்திட்டு வந்தியா நீ? நிவிதா கிண்டலாக கேட்க நிதி அசட்டு புன்னகை சிந்த அவன் தோளில் அடித்துவிட்டு கிளம்பி சென்று விட்டாள். நல்ல நேரம் நெருங்க நிவி புன்னகையுடன் வர ஜெயந்தி மட்டும் கொஞ்சம் கண் கலங்கி பின் சிரித்து விடை கொடுத்தார். நிதியின் வீட்டில் இருவருக்கும் ஆரத்தி எடுத்து உள்ளே அழைக்க விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு வந்திருந்த சொந்தங்களுடன் கலந்து கொண்டாள். நிதியையும் அங்கேயே அமர வைத்திருந்தனர். அவனின் வீடுதான். ஆனால் இந்த உணர்வுகள் புதிதாக இருந்தது. 1 மணி நேரம் கடந்திருக்க நிதியையும் நிவிதாவையும் உடைமாற்றி வர சொல்ல மதிநிதியும் அவர்களுடன் அறைக்கு சென்றான். அத்தியாயம் 7 மற்றும் 8 நிறைவு பெற்றது. கதையின் முக்கிய கதாபாத்திரங்களின் பெயர்கள் கொஞ்சம் குழப்பமாக இருக்குன்னு கேட்டவங்களுக்காக, கதையின் நாயகன் நவநிதி. அவனை சுருக்கமாக நிதின்னு சொல்கிறோம். அவனுடைய முதல் தம்பி மதிநிதி, 2வது தம்பி கவிநிதி. அவங்கள மதி கவின்னு சொல்கிறோம். கதையின் நாயகி நிவிதா. அவளை 2 வீட்லேயும் கூப்பிடுறது நிவி. நிதியோட பழைய காதலியாக வர்றவ பேர் ஹரிதா. அவளை சுருக்கமாக ஹரின்னு தான் கூப்பிடுறாங்க. அப்படியும் கொஞ்சம் குழப்பமாக இருந்ததுன்னா கதையுடைய முதல் பாகத்தில் கதாபாத்திரங்களை தெளிவாக விளக்கியிருக்காங்க எழுத்தாளர். அதை கேட்டிங்கன்னா தெளிவாக புரிஞ்சிடும். அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.